அப்பா இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே சகோதரிகளாய் நாங்கள் கூடி இந்த நேரத்தில் உங்களை ஆராதிக்கவும் துதிக்கவும் கற்றுக் கொடுத்த இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஆவியாளர் ஒரு விசையாய் அடியாரை மறைத்து நீர் பேசும்படியாய் செய்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் துதிகன நன்மையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? தடுப்பூசி போட்டீங்களா? எல்லாரும் ஒரு ஊசியாவது போட்டுட்டீங்களா? ஒரு ஊசி போட்டவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் 2வது ஊசி போடல. ஊசியை போடாதவங்க சோதனை கற்றுக்கிட்டு சீக்கிரத்தில் ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லது. நமக்கு என்ன அரசாங்கம் கொடுத்த சட்டத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அதனால கண்டிப்பா சீக்கிரமா ஊசி போடுங்க. ஏன்னா ஊழியத்தில் இருக்கிற நாம் என்ன செய்யணும்? பல இடங்களுக்கு செல்றோம் வர்றோம், பல ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளோட கூட தான் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக போகிறார். இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால தடுப்பூசி போடாதவங்கலாம் தடுப்பூசி போட்டுக்கோங்க. கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்க எல்லாரையும் நான் சந்தித்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வேத படம் வாசித்தோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் நாம் வாசித்தோம். இந்த நியாயாதிபதிகளில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. தெபேராளை குறித்து நாம் அநேக நேரங்கள் நினைச்சிருக்கோம். வேதாகத்தை படித்திருக்கிறோம். அநேகருடைய செய்திகள் மூலமாய் அந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நாம அறிஞ்சிருக்கிறோம். இப்பொழுது நான் அதை பற்றி சில காரியங்களை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்து ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாம் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. அசதியா மட்டும் இருக்காம இருக்கக்கூடாது. ஆனா எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ள மக்களாய் நாம் இருக்க வேண்டும். அதைதான் நான் கேட்டேன். இப்போ ஊசி போட்டீங்கன்னா என்னன்னா நாம் ஊழியத்தின் பாதையிலே நாம் இருக்கிறோம். தெபேராள் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு பொழுது என்ன செய்யல? ஒரு அசதியாகவே அவங்க இருக்கல. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. இன்னொன்று ஆவியில அனலுள்ள ஒரு மகளாக இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். இந்த தலைப்புக்கு இந்த தெபேராளுடைய கதை நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது இதுதான். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே நாம் எப்படி இருக்கணும்? அனலா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்ம அக்கினியால் நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம சபை மக்களுக்காக நாம் என்ன செய்யும்? ஜெபிக்க முடியும். அடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை ஏனோ தானே இல்லாம எப்படி செய்யணும்? ஒரு ஜாக்கிரதையோடு நாம் செய்ய வேண்டும். அன்னைக்கு தெபேராள் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை எப்படி செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா சில காரியங்களை குறித்து பார்க்கலாம். தெபேராளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். காலத்திலே ரபிதோசின் மனைவியாக தெபோரா தேசத்தியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இந்த அம்மா யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய காரியங்களை குறித்து விசாரிக்க வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை நன்கு கேட்டு அறிந்து அதற்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தாய் பார்த்துக்கோங்க. இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் இந்த அம்மா சொல்லுவாங்க. தன்னுடைய சுய புத்தியின் மேல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சாய மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்கள் அதை கேட்டு அதை எப்படி சொல்லுவாங்க? தைரியமாகவும் துணிவோடையும் சொல்லுவாங்க. இவங்க எனக்கு சொந்தக்காரங்க, இவங்க எனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது சில பாடல்கள் இந்த அம்மா கிட்ட என்ன செய்றாங்க? தங்களுடைய காரியங்களை குறித்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவர்கள் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை சொல்றதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே என்ன இருக்குது? ஒரு ஐக்கியம், ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஏற்படுது. அதன் மூலமா என்ன செய்யறாங்கன்னா இந்த ஜனங்கள் அவங்க மீது அன்பு கொள்கிறார்கள். இந்த அம்மாவும் சும்மா கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க? இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு மகளாய் காணப்பட்டாங்க. ஒரு ஜெப வீராங்கனை பார்த்துக்கோங்க. இந்த மக்களுக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்றாங்க? பரிந்து பேசுவது மாத்திரமல்ல, அவர்களுக்காக என்ன செய்றாங்க? ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு உற்சாகம் உள்ள ஒரு தாய் பார்த்துக்கோங்க.
அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். அவள் எப்பிராயீம் மலைத்தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராவின் பேரித்த மரத்தின் கீழே குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இந்த அம்மாவுடைய இருப்பிடம் என்னன்னா எபிரேய மலைக்கும் எபிரேய மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவுல இவங்களுடைய இருப்பிடம் இருக்கிறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து என்ன செய்யல, நியாய தீர்ப்புகள் வழங்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எங்கன்னா தன் வீட்டு முற்றத்தில் இருக்கிற பேரிச்ச மரத்தை எடுத்து தன்னோட வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு தன் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, விசாரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய காலத்தை நான் வந்து சரிதான் என்றால் 1ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஏகோஸ் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஏகோஸ் தீர்க்கதரிசி இவர் வந்து வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இவருடைய மரணத்துக்கு பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆனாங்கன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை என்ன செய்றாங்க, வழிபடுறாங்க, பலிபீடங்களை கட்டுறாங்க, பலியிடுறாங்க. இப்படிலாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து கொண்டார்கள். அப்ப கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்யறாங்க, கேடாய் நடந்து கொள்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்யறாங்க, செய்யறாங்க. இதனால் கர்த்தர் என்ன செய்யறாங்க, அவர்கள் மீது கோபம் அடைந்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கானானிய தேசத்தை ஆளுகிற அந்த யாபீன் ராஜாவுடைய கையில் என்ன செய்கிறார், விற்று போடுகிறார். அந்த ராஜாவை குறித்து பார்ப்போம் என்றால் அந்த ராஜா ஒரு அரக்கன், ஒரு கொடூரமான ஒரு அரக்கன், இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசனாய் காணப்படுகிறான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சேனாதிபதியாக சிசேரா, அவன் வந்து ஒரு பராக்கிரமசாலி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிறது போல அவனை என்ன செய்யறான், அவனோட சேர்ந்து அவனும் ஒரு கொடூரமான மகனாதான் காணப்படுகிறான். அவன் என்னன்னா அவனோட வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி மாத்திரம் இல்ல, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது மற்றும் சகல விதமான படைகளும் ரதங்களையும் அவன் வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் என்ன செய்யறான், அவங்கள அடிமைப்படுத்தி ஒடுக்குறான். அப்ப பாருங்க, அவனுக்கு மனசுல வந்து ஒரு ஈவு இறக்கல. இன்னைக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷரை வந்து கொஞ்சம் திட்டாலே என்ன செய்வோம், சரி இன்னைக்கு ரொம்ப திட்டோம்னா அவங்கள பாவம் அவங்ககிட்ட செஞ்சுட்டோம் சொல்லி நம்ம மனஸ்தாபப்படுறோம். ஆனா அந்த சேனாதிபதி எப்படிப்பட்டவன், 20 வருஷமா அந்த ஜனங்களை வந்து அவன் கொடுமைப்படுத்துறானா. அப்ப அவனுடைய மனது வந்து எப்படிப்பட்ட ஒரு மனதா இருக்கு, ஒரு கடினமான ஒரு காரணம் என்னன்னா நான் ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட அவன் வந்து மக்களை வந்து 20 வருஷமே ஒடுக்குனது மூலமா இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்றாங்க, அவன் பிடியில இருந்து எப்படியாவது தங்களை விடுவிக்க வேண்டும் சொல்லி கர்த்தரிடத்துல என்ன செய்றாங்க, முறையிடுறாங்க. பார்த்துக்கோங்க, முறையிடுவது மாத்திரமல்ல, இந்த தெபோரா கிட்டையும் வந்து தங்களுடைய பாடுகளை குறித்து சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தெபோரா அவங்க என்ன செய்றாங்கன்னா 6வது வசனத்தில் பாத்தீங்கன்னா நப்தலியில் உள்ள கேதேசியில் இருக்கிற அபினோகடவா என்றும் இந்த அம்மா வந்து இந்த ஜனங்களை மீட்பதற்காக என்ன செய்றாங்க, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். அவங்க என்ன செய்றாங்கன்னா நப்தலியில் உள்ள கேதேசியில் இருக்கிற அபினகாமின் குமாரனைய பாராக என்ன செய்றாங்க, வரவழைக்கிறாங்க. நீ வா, வந்து என்ன பண்றேன்னா நப்தலின் குமாரனையும் செபுலோன் குமாரனையும் என்ன செய்யற 16 பேரை நீ கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவன் எதுக்கு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையில என்ன செய்யற கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார், உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்க இருக்கிறார். எனவே நீ என்ன செய்யற, இந்த நப்தலின் புத்திரரையும் செபுலோன் புத்திரரையும் நீ என்ன செய்யற, இவங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நீ வந்து தாபோர் மலைக்கு போன்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இந்த பாராக்கு வந்து என்ன சொல்றேன்னா, பாராக்கை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பாராக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மகன் தான். ஆனா என்ன அது, இந்த சிசராவினுடைய படைபலங்கள் இதெல்லாம் பார்த்து அவன் கொஞ்சம் என்ன செய்யறான், பின்வாங்க பயப்படுறான். எப்படி இவனை நம்ம எதிர்த்து நிக்க முடியும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், பயப்படுறான். ஆனா தெபோரா வந்து என்ன சொல்றாங்க, உன்னால முடியும், உன்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், முடியும், நீ இந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு தாபோர் மலைக்கு போன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பாராக்கு வந்து என்ன சொல்றான்னா, நான் போக மாட்டேன், நீங்க என்னோட கூட வந்தா நான் போவேன்னு சொல்லி சொல்றான். அப்ப தெபோரா என்ன சொல்றாங்கன்னா 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் உன்னோட கூட நிச்சயமா வர்றேன், நீ என்ன பண்ற, நப்தலின் குமாரரையும் அடுத்து யாரு செபுலோன் குமாரரையும் அழைத்து கொண்டு நீ எங்க செல்ல வேண்டும், தாபோர் மலைக்கு வான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பாராக்கு வந்து
தெபோரா தன் கூட வர்றாங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், அவங்க எல்லாம் அந்த 16 பேரையும் அழைத்து கொண்டு அவன் தாபோர் மலைக்கு செல்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த சிசரா சும்மா இருப்பானா? ஒருத்தன் தன் நாட்டின் மீது படையெடுத்து வர்றான்னு சொன்னா, ஒருத்தர் சாதாரணமா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு சண்டை போட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா இருப்போமா? எல்லாருக்கும் போன போட்டு என்ன செய்வோம், சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிடுவாங்க, கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு சண்டை போட்டக்கூடிய அந்த வாரம் எனக்கு பயமா இருக்குது, வாங்க எனக்கு ஒரு பதில். அதே மாதிரி தான் எனக்கு நான் சிசரா பார்க்குறேன். இவன் இவ்வளவு ஒரு சின்ன பையன் இவ்வளவு நாள் பயந்து கிடந்தான். இந்த வாலிபன் என்ன செய்யறான், ஒரு 16,000 படைகளை கூட்டிகிட்டு என்ன செய்யறான், நம்ம கூட சண்டை போட வரானே, நம்ம எப்படிப்பட்ட நம்ம ஒரு பெரிய பராக்கிரமசாலியாச்சே, நம்ம சும்மா இருக்கோம், நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய இருப்பு ரதங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவனும் வரான். எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன செய்யறாங்க, சிசேராவும் அவன் சும்மா இருக்கலாம். அவன் என்ன செய்யறான், தன்னோட படையில எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த 900 இருப்பு படைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான்னா கீசோன் பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவன் தாபோர் மலைக்கு வர, அவன் கீசோன் பள்ளத்தாக்குல வர்றாங்க. அப்ப தெபோரா வந்து சொல்றா, பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்யறார், யுத்தம் செய்வார், நீ தைரியமா போன்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், எழுந்து என்ன செய்யறான், தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு இறங்குகிறான். கர்த்தர் என்ன செய்யறார், சிசராவை அவன் எல்லா ரதங்களையும் அவன் சேனைகளையும் பாராக்கு முன்பாக பட்டய கருவினால் கலக்கடிக்க செய்கிறார். மட்டுமல்லாம என்ன செய்யறான் சிசரா, அவனுடைய படைபலத்தை பார்த்து அவன் வந்து இவன்கிட்ட போரிடுற தன்மைகளை பார்த்து இவன் வந்து மனுஷனுடைய தயவுல வரல, கர்த்தருடைய தயவுல அவன் வந்திருக்கிறான்னு சொல்லி அறிந்து அவன் என்ன செய்யறான்னா அந்த பாதையில அவன் என்ன செய்யறான், இறங்கி ஓடி போயிடுறான். அப்ப இந்த நாள்ல பாருங்க, இந்த கதையில இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த பாராக்கு கூட யார் இருக்கிறான், தெபோராங்கிற ஒரு பெண் இருக்கிறார். அவதான் அவன் என்ன செய்யறா, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மகளாய் காணப்படுகிறார். இன்னைக்கு பாராக்கு வந்து பயந்தான், கர்த்தருடைய காரியத்தை என்ன செஞ்சான், அசட்டை பண்ணினான். ஆனா தெபோரா என்ன செய்யல, கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணல. அது மாத்திரமல்ல, தெபோரா கர்த்தருடைய காரியத்தை அசட்டை மட்டும் பண்ணல, அவங்க என்ன செய்யறாங்க, உற்சாகப்படுத்தி பாராக்கை தைரியப்படுத்தி அந்த போர்க்களத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இழுத்து செல்றாங்க. இன்னைக்கு அன்பான சகோதரி, நாமும் வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஊழியம் எப்படிப்பட்டது, ஒரு யுத்த களம் தான். அந்த யுத்த களத்துல நாம் என்ன செய்யணும், இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, ஊழிய களத்துல இறங்குறது ஒரு யுத்த களமா இருக்கலாம். ஆனா எதற்காக நாம இறங்குறோம்னு பாத்தீங்கன்னா, அநேக ஆத்துமாக்கள் இந்த தேசத்துல அழிந்து போகிற அநேக ஆத்துமாக்களை என்ன செய்யணும்னா இழுத்து கொண்டு வர வேண்டும். அவர்களை கர்த்தருடைய மீட்புக்குள்ளாக அழைத்து கொண்டு வர வேண்டியது ஊழியக்காரராகிய நம்மளுடைய கடமை. அன்னைக்கு தெபோரா அதை தான் செய்தார். அழிந்து போற ஆத்துமாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்ய மீட்கும் பொருட்டு இந்த பாராக்கை என்ன செஞ்சா உற்சாகப்படுத்தி யுத்தத்துக்கு அழைத்து வந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சபையில கூட அநேக என்ன செய்யறாங்க, பாராக்கள் யுத்தத்தான் செய்யறாங்க. எல்லாம் அவங்களுக்கு திறமைகள் இருக்கும், நல்லா பாடுவாங்க, நல்லா வொர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க, தங்களை முடக்கி கொண்டு இருப்பார்கள். அப்ப தெபோராகிய நாம் தான் நம்முடைய திருச்சபைக்கு என்னது தாய். அன்னைக்கு தெபோரா வந்து யுத்த களத்துல இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதுனாலதான் அன்னைக்கு அந்த பட்டணம் வந்து என்ன செய்யல, பாழாய் போகல. அவளை இஸ்ரவேலின் தாய் என்று சொல்றோம். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்கு நாம தான் என்னது தாய் பண்ணுறோம். அப்ப நாம தான் என்ன செய்யணும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இப்படியாய் முடங்கி கிடைக்கிற மக்களை நாம் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. தட்டி எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்வதன் மூலமாய் அப்படிப்பட்ட பாராட்டுகளை கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் அநேகம் இன்னைக்கு வெளியே இல்லாம வெளியே சொல்ல முடியாம தங்களுக்குள்ளே என்ன செய்யறாங்க, வட்டமிட்டு கொண்டு முடங்கி கிடைக்கிறார்கள். அவர்களுடைய தாளங்களை அறிந்து நாம் அவர்களை எழுப்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி எழுப்பும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், ஊழியத்தை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறார். இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா அநேக சிசராக்கள் இருக்குதான் செய்யறாங்க, இருக்காங்களா இல்லையா, இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஆராதனை செய்வது கிடையாது, ஆலயத்தை மூடுதுன்னு சொல்றாங்க, பாட்டு பாடக்கூடாது, வொர்ஷிப் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் எதிர்த்து நம்மளுடைய ஜப ஜீவிய வாழ்க்கை எடுக்கிறாங்க. நாளுக்கு நாள் இருக்கிறாங்க, பின்னாடி தள்ளி கொண்டே போகிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட சிசராக்களுக்காக நாம் என்ன செய்யணும், தேசத்தின் திறப்பின் வாயில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு தெபோராவுடைய குணங்களை பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவனோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு மகளாயும் தேவனுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மகளாய் காணப்பட்டார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கணும், தேவனோடு அவங்க தேவனோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு மகளாய் இருந்ததுனாலதான் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு
தாமதித்தாமல் ஒரு காரியமும் செய்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னன்னா தம்முடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரருக்கு என்ன செய்கிறார்? ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அன்று தேவனோடு நெருங்கிய தொடர்பு அந்த அம்மாக்கு இருந்தது. தேவனிடத்தில் ஒரு அன்பு இருந்தது, ஒரு பிரியம் இருந்தது. அவர்கள் தேவனுக்கு நம்பிக்கைக்குரிய மகளாய் இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மக்களை மீட்கும் பொறுப்பை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளும் அப்படிதான். கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி அன்பு வைக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி அவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, கர்த்தரிடத்தில் நெருங்கி திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும் பொழுது தேவனும் என்ன செய்வார்? நம்முடைய திருச்சபையில் அநேக காரியங்கள், வரும் காரியங்களை சொப்பனத்தின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிக்காட்டக்கூடியவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தவறு செய்யும் போது தேவன் அவர்களை துன்புறுத்தும் போது தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட்டார். ஜனங்கள் தவறு செஞ்சாங்களா செய்யலையா? சரியான இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாளையில இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் இருந்தாலும் கானானிய பெண்களை எடுக்கவும் பெண்களை கொடுக்கவும் செஞ்சாங்க. அப்போ அவருடைய வழிபாட்டு முறையில் அநேக இது அந்த கானானிய தேசத்தில் உள்ள பாகால் தெய்வங்களை வழிபடுறது, விக்கிரகங்களை வழிபடுவது, அந்நிய தெய்வங்களை வழிபடுறது. அப்போ இவங்க நினைச்சாங்க ஒரு நேரம் பார்த்தா என்ன செய்றாங்க? கர்த்தரே தேவன் சொல்லி கர்த்தரை வழிபடுறாங்க. இன்னொரு நேரம் என்ன செய்யறாங்க? அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடியதாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்க? தவறு செய்யறாங்க. அந்நிய தெய்வங்களை வணங்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து என்ன செய்றாங்க? பிரிந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்படி செய்யும் பொழுது தேவன் அவர்களை என்ன செய்கிறார்? துன்புறுத்துகிறார். பார்த்துக்கோங்க. அப்படி துன்புறுத்தும் பொழுது இந்த டெபராள்கிட்ட அவங்க சொல்லும் பொழுது அந்த டெபராள் என்ன செய்யறாங்க? அந்த மக்களுக்காக அவர்கள் தவறு செய்யும் போதும் சரி, தவறு செய்வதற்காக ஆண்டவர் அவர்களை தண்டிக்கும் போதும் சரி, அவர்களுக்காக கற்பிடத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க? பரிந்து பேசுகிறார்கள். இன்னைக்கு திருச்சபையில கூட பாத்தீங்கன்னா ஆத்துமாக்கள் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, நம்ம கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்துட்டா என்ன செஞ்சுருவாங்க? உடனே போய் நமக்கு விரோதமா செயல்படுறாங்க. அது காரணம் என்னன்னா ஒரு அறியாமை. அவர்களை வழிநடத்துவதற்கு உண்டான காரியங்கள் நம்மிடத்தில் தான் இருக்குது. அவன் தவறு செஞ்சுட்டானேன்னு சொல்லி நாம் அவனை என்ன செய்யக்கூடாது? புறமே தள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லிக்கிறார், உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் இப்போ டெபராள்கிட்ட அவங்க என்ன செஞ்சாலும் அந்த டெபராமா பொறுமையோடு இருந்ததுனால தான் அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு. இன்னைக்கு சபையில கூட சிறு சிறு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவர்களோட ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். அவர் தவறுகளை நாம் மன்னிக்கும் பொழுது அவர்கள் நம்ம கூட என்ன செய்வோம்? ஒரு ஐக்கியப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். யார் மூலமாக? நம்ம மூலமாக. நாம் காட்டுகிற அந்த அன்பின் மூலமாக அவர்கள் மனமாற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதனால மத்தேயு 5:37 பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்தின் சித்தம், நோக்கம் இவைகளை குறித்து நன்றாய் அறிந்தபடியினால் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த அம்மா காணப்பட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? ஆத்துமாக்களை அறுவடை பண்ண வேண்டியது அவருடைய நோக்கம். இந்த அம்மா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்று சொல்லப்போனா அந்த மக்கள் இந்த அம்மாவிடத்தில் ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நாம் போதனை கொடுக்கறது எப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு போதனையா இருக்க வேண்டும், ஒரு எழுப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு போதனையா இருக்க வேண்டும். மேலும் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் விசுவாசிகள் பாத்தீங்கன்னா நாம் அவர்களை நேசிப்போம், அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம் பாத்துங்க. ஆனாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? அநேக சமயத்தில் நம்மளை விட்டு பின்வாங்கி போகக்கூடியவராக இருக்கும். இந்த உலகம் மாயை, இதில் உள்ள இச்சைகளின் மக்கள் என்ன செய்வாங்க? இழுத்து செல்லதான் செய்வான் பிசாசானவன். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்களுக்காக நாம் திறப்பின் வாசலில் நின்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஊழியத்தில் இறங்கி நாம் செயல்பட வேண்டும். ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களோடு இணைந்து நம்மளோட பாஸ்டர் ஐயாவோட கூட இணைந்து நாம் என்ன செய்யணும்? நாமளும் இறங்கி ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர்களை வீடு சந்திக்க வேண்டும், அவர்களோடு பேசணும். ஏன்னா நம்ம ஒரு பர்த்டேக்கோ ஒரு வெட்டிங் டேக்கோ ஒரு திருமணத்துக்கோ போகக்கூடாது. நமக்கு அநேக வேலைப்படுகள் இருக்கலாம். இன்னைக்கு அநேக பெண்கள்ல எத்தனை பேர் வேலைக்கு போறீங்கன்னு தெரியாது. வேலைக்கு போயிட்டு டயர்ட்னஸ் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஊழியம் வரும்போது நாம் என்ன செய்யணும்? இறங்கி செயல்பட வேண்டும். எதுக்காக? ஆண்டவர் விரும்புகிறது ஆத்மாவை நீ அறுவடை பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அதுக்கு தான் நாம கத்துக்கிறோம். எனவே நமக்கு சோர்வினங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்ன செய்யணும்? இந்த அம்மாவை போல கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து ஆத்மாக்களை அறுவடை பண்ண வேண்டியது, ஊழியக்காரர்களோடு இணைந்து செயல்பட வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த அம்மா அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா தேவனை போலவே தேவ ஜனங்களை நேசித்தார். இன்னைக்கு நாமும் பார்த்தீங்கன்னா தேவனை
எப்படி நேசிக்கிறோமோ, ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறோமோ, அவருடைய சமூகத்தை இரவும் பகலும் நாம் எப்படி தேடிக்கிறோமோ, ஜெபிக்கிறது மூலமா, துதிக்கிறது மூலமா, குடும்ப ஜெபத்தின் மூலமா, இப்படி நாம் ஆண்டவரை செய்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம். அதோட நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை நாம் என்ன செய்யணும், அவர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கணும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன செய்யறாங்க, இந்த ஜனங்களுக்காக என்ன செய்யறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 20 வருஷம் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த சிசேரா எத்தனை வருஷம், 20 வருஷம் அவங்களை வந்து கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. இந்த அம்மா அவங்களுக்காக என்ன செய்யறாங்க, தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்னால முடியாது, நான் நாளைக்கு வந்து விசாரணை வச்சுக்கிறேன்னு சொல்லல. தன் கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு இந்த ஜனங்களுக்காக வாரத்தோடு வந்து என்ன செய்யறாங்க, தேவ சமூகத்துல வந்து என்ன செய்யறாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. தேவன் மீது அவர்கள் அன்பு வைக்கிறதுனாலதான் அவங்க இந்த ஜனங்கள் மீது அவங்க என்ன செய்யறாங்க, அன்பு வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் இருந்து நன்மைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினபடியால் அவர்களுடைய செய்தி வந்து ஒரு எச்சரிப்பாக இருந்தது மாத்திரமல்ல, ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதா இருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது, இன்னைக்கு சபை மக்களுக்கு நாம் போதிக்கிறது என்ன, ஒழுங்கில்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். குடிகாரனா இருப்பான், தகாத உறவுகள் வைத்துக்கலாம், தீமையான காரியங்கள் செய்யலாம், எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், ஒழுங்கில்லாதவர்களுக்கு நாம் தைரியமா என்ன செய்யணும், புத்தி சொல்ல வேண்டும். திடனற்றவர்களை நாம் தேற்ற வேண்டும். எல்லாருமே வசதியானவங்களா இருக்க மாட்டாங்க. திருச்சபையில பார்த்தா அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், கஷ்ட நிலையில் இருக்கிற மக்கள், அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கை தூக்கி விட வேண்டியது நம்மளுடைய கடமை. பார்த்துக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா, திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். பலவீனர் நம்முடைய திருச்சபையில பலவீனமான மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அவர்களுக்கு நம்மளால் இந்த உதவிகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பலவீனமான நேரம், ஒரு அசதியான ஒரு நேரம், ஒரு பிரச்சனையான நேரம், நம்ம வந்து யாராவது தேற்ற மாட்டாங்களா, நமக்கு வந்து ஆறுதலா 4 வார்த்தை யாராவது சொல்ல மாட்டாங்களா, நம்மளுக்கு வந்து ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய பழைய சபையில ஆரம்ப திருச்சபையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா நாங்கள் பார்த்தீங்கன்னா அடையாள இருக்கிற கேன்சர் சென்டர், ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இப்படி வாலிப பிள்ளைங்களோட போவோம். அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் இருப்பாங்க வைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சில வயசானவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, பெற்றோரை ஆஸ்பத்திரியில் அப்படியே விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்கள வச்சு பார்க்க வைக்க முடியாது, அவங்களுக்கு செலவு பண்ணவும் முடியாது. அதனால என்ன செய்யறாங்க, அந்த வயதான பெற்றோரை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் ஏதோ ஒரு கொடுத்துட்டு அவங்களோட போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்பு எதுவுமே இல்லை. அங்கே கொடுக்குற அந்த சாப்பாடு இதில் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைய இப்படியெல்லாம் வளர்த்து இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், ஆனால் என் பிள்ளை என்ன செய்யறாங்க, என்னை விட்டுட்டு போய் 3 மாசம் ஆயிடுது, 4 மாசம் ஆயிடுது, நான் இங்கே தான் கிடக்குறேன். அவங்க இடத்துல அந்த இடத்துல மறிச்சாலும் அவங்க இருக்கிறவங்க தான் அவங்கள எடுத்து அந்த அடக்கத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு மாற்றி துணியோ சரியான சாப்பாடோ இல்லை யாராவது வந்து விசாரிப்போ எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம போகும்போது நம்ம கையில் பிடிச்சிட்டு அப்படி அழுவாங்க, எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை யாராவது விசாரிக்க மாட்டாங்க, என்னை யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் போய் அவங்க ஒரு 5 நிமிஷம் இருந்து பேசினா போதும், அவங்க ஆண்டவரை அப்படி ஏற்றுக்கொள்வாங்க. எனக்கு ஆண்டவர் நன்மை சொல்றாங்க, இன்னும் ஆண்டவர் சுகம் கொடுத்து வராங்க கேட்பாங்க. எங்களை பலனற்றவர்களே நாம் தேற்றக்கூடிய மக்களாக இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இது ஊழியம். இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம், ஒருவனுக்கு மற்றவர்களுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இன்னைக்கு நாம் தீமைக்கு தீமை செய்யணும், அதுக்காக நாம் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். பொதுவாக நாம் வந்து நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யறதை விட இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு, நமக்கு தீங்கு செய்கிற மக்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது தேவன் என்ன செய்யணும், நம்முடைய ஊழியத்தை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். 6வது பார்த்தீங்கன்னா, வெவ்வேறால் மக்களிடத்தில் மேலானவைகளை எதிர்பார்க்கிறார். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலானவையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். நாம் வந்து எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். இன்னைக்கு ஜனங்களும் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அவர்கள் அந்நிய தேவர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றும் பொழுது அதை வந்து அந்த அம்மா விரும்பினாங்களா விரும்பல, அது தவறு என்று அவர்கள் உணர்த்தினார்கள். அது நீங்க வந்து அப்படி பண்றது தவறுன்னு சொல்லி கர்த்தர் யாரு, ஜீவனுள்ள தேவன் ஒருவரையும் சொல்லி சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. ஏசாயா 26:3-4 வாசிங்க.
உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? நம்முடைய யெகோவா தேவன் யாரு? கர்த்தர் தான். அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார். அவரை நீங்க என்ன செய்யணும்? உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனமானது அவரை என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே எனக்கு ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த மக்களிடையே சொன்னாங்க. சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள யாரு? தேவனுக்கு உரியவர்கள். எனவே நாமும் மக்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு மேலான எண்ணங்களை நாம் என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா, தெபேராள் தன்னால் இயன்றதை மட்டும் செய்யவில்லை, இயலாததையும் செய்தார்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசாரணை மட்டும் இல்லை, அவங்க இயலாதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க? யுத்த களத்தில் இறங்கி அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த மக்களுக்காக யுத்தம் செய்தாங்க. இன்னைக்கு நாமும் பார்த்தீங்கன்னா நம்மளால் இயன்றது மாத்திரம் இல்லை, நம்மளால இயலாததை செய்ய முடியும். ஊழியத்தில் இறங்கும்போது நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தெபேராள் தன்னால் இயன்றதை மட்டும் செய்யவில்லை, இயலாததையும் செய்தார். தேவன் நம்மை அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். பார்த்துக்கோங்க. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. யாரால முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் கண்டிப்பா முடியும். அன்னைக்கு தெபேராவோடு கூட அந்த பரிசுத்த ஆவி இருந்தது. இந்த நாள் நம்மளோட கூட என்ன செய்யலாம்? அந்த ஆவியானவருடைய அசைப்பாடுதல் நம்மளோட கூட இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பலத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஊழியத்தில் தெபேராவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுந்து பிரகாசிக்க வேண்டும். தேசத்தின் எதிர்காலம் வந்து பெண்களுடைய நம்மளுடைய கையில தான் இருக்குது. நாம் அசைந்தா என்ன ஆகும்? மக்களும் அசைவாங்க, ஒரு எழுப்புதல் உண்டாகும். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் அசையணும்னா என்ன செய்யணும்? முதலாவது நாம என்ன செய்யணும்? நம்முடைய தூக்கத்தை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். நாம் எந்திக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? அதை பார்த்து எந்திக்கும். அவர்கள் எந்திக்கும் பொழுது அவைகளை பார்த்து நம்ம திருச்சபை மக்கள் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். அப்ப அதை தான் வேதாகமத்தில் சொல்லியிருக்குது, விழி விழி தெபேராளே அப்படின்னு. இன்னைக்கு நாமளும் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய படுக்கையை உதறி தள்ளிவிட்டு, நம்மளுடைய அசதிகளை உதறி தள்ளிவிட்டு, நம்மளுடைய பாடுகளை உதறி தள்ளிவிட்டு, நாமளும் மாம்சமான மனுஷங்க தான். நமக்கு எல்லா கஷ்டமும் இருக்கு. குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாரு, எல்லாம் நமக்கு இருக்குதுல்ல. அதை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? உதறி எழுந்துவிட்டு இந்த தெபேராளை போல் நாம் விழுந்து எழும் பொழுது நாம் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு தாயா இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி அன்னைக்கு தெபேராள் விழுந்து எழுந்து அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கு ஒரு தாயா இருந்தார்களோ, அதுபோல இன்னைக்கு என்ன செய்யணும்? நாமும் நம்மளுடைய திருச்சபைக்கு, இந்த தேசத்துக்கு நாம் ஒரு தாயா இருந்து நாம் என்ன செய்வோம்? செயல்படுவோம். பெண்கள் வந்து பலவீனமானவங்க எல்லாம் சொல்லலாம். நம்மளாம் பலவீனமானவங்களே இல்லை, நாம் எப்படியானவர்கள்? உற்சாகமானவர்கள். பார்த்துக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய நம்பிக்கை வந்து கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது, நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் எங்க இருக்கணும்? கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? வல்லமையா எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அருமையான சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒரு ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கென்று நீங்கள் இருக்கும் பொழுது, ஊழிய களத்தில் இறங்கி நீங்கள் ஊழியர்களை செய்யும் பொழுது, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த காலங்களை கர்த்தருக்கென்று நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் பார்த்தீங்கன்னா நானும் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன சாட்சி. வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்க தான் 96 நாங்கள் கூடியில் இருந்தோம். அப்போ ஐயாவுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபா தான். நான் 2500 ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்போ நான் வந்து ஊழியத்துக்கு ஐயாவோட கூட இன்னைக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு பாருங்கள் 2 பேருமே இறங்கி தான் ஊழியத்தை செய்வோம். அவர் மட்டும் தனியாக எந்த இடத்துக்கு போகிறது கிடையாது. நாங்கள் இருந்த சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர், மடிப்பாக்கம், முடிப்பூர் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இணைந்து ஊழியத்தை செய்கிறோம். ஊழியத்துக்காக நான் முதலாவது என்னுடைய வேலையை விட்டேன். எனக்கு 4 பசங்க. ஊழியத்துக்கு செல்லும்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. அவங்க 4 பேர் 4 வீட்டில் உட்கார வச்சுட்டு தான் என்ன செய்யுது? ஊழியத்துக்கு செல்லுது. போகும்போது சொல்லுவேன், 4 பேர் இதே இடத்த விட்டு அசையக்கூடாது, இங்கேயே உட்காந்து என்ன செய்யணும்? படிக்கணும். அப்பா வந்து எல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு போவோம். அது மாதிரி ஊழியத்துக்கு போவோம். ஆண்டவருக்கு போகிறத சொல்லிட்டு போவோம். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன், நீங்கள் என்ன செய்யணும்? என்னோட பிள்ளைங்க 4 பேரையும் பார்த்து கொள்ளணும். இன்னைக்கு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை அவருடைய மனதில் தன்னை நீங்கள் திரும்ப செய்யுங்க, சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போவோம். ஊழியத்துக்கு போயிட்டு 9 மணி ஆகும், 9:30 ஆகும். 9:30 மணிக்கு மேலே நாங்கள் என்ன பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறனால அதுக்கு மேலே இது பண்ணுறத வந்துடுவோம். வந்து பார்த்து ஐயா வந்து பிள்ளைகிட்ட கேட்பாங்க. நைட்டு ப்ரேயரில் உட்காரும்போது என்னென்ன படித்தேன் என்னன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க சண்டை போட தான் செய்வாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க, வச்சுருவாங்க, எல்லாம் கேர் பண்ணுவாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு அந்த பிள்ளைங்களை ஒப்பு கொடுப்போம். இதெல்லாம் செய்யக்கூடாது. நைட்டு இரவு ஜபத்தில் 10 மணிக்கு நாங்கள் கரெக்டாக அந்த ஜபத்தில் உட்காருவோம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா இன்ன வரைக்கும் அப்படிதான். 10 மணிக்கு 10:45 வரைக்கும், 10:45 எங்களுக்கு ஜபம். இன்னைக்கு நாங்கள் ஜபம் பண்ணும்போது பிள்ளைங்க 2 பேர் வெளியிடத்துல இருந்தாலும்
என்ன பேசுகிறாங்கன்றது இன்றைக்கி அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஜபத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் அவங்க செய்கிற தவறுகளை உணர்த்தி இப்படி செய்யணும் வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவோம். பிள்ளைங்களை அப்படியாவது நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சோம். பரீட்சை நேரங்களில் கூட பிள்ளைங்க சொல்லுவாங்க, இதை சொல்லுவா, அம்மா நீ மற்ற நேரம்லாம் நீ போகிற சரி, பரீட்சை நேரத்தில் கூட நீ எங்கள் கூட இருக்க மாட்டீங்க, அப்போ கூட நீ ஊழியத்துக்கு போகணுமாம்மா, இருமா எங்கள் கூட அப்படின்பா. எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தான் சொல்லுங்க, அப்போ கூட போறீங்களாம்மா, அப்போ என் கூட இருங்கம்மான்னு. அப்பவும் சொல்கிறேன், இல்லைம்மா ஆண்டவர் நான் இருக்கிறது பெருசுல, ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார், அவர் உன்னை பலப்படுத்துவார், உன் படிப்பு உங்களுடைய தேர்வை ஆசிரியத்து இருப்பான்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், பிள்ளைங்க ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க, நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்து ஆத்மாக்களை அறிந்தே செய்வோம். எங்களுடைய பிள்ளைங்களாம் என்ன செய்றாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகிட்டு, பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சுக்கிறாங்க, வேலைக்கெல்லாம் போகிறாங்க. என்னுடைய மருமகன் மருமகன் பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான், மருமகளும் வேலைக்கு போகிறா, அதே மாதிரி மகளும் மருமகனும். இப்படியா பிள்ளைகள் அந்தந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னமும் அவர்கள் முடிந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, ஊழியர்களை சண்டே கிளாஸ் ஊழியம், யூத்து, இப்படி சிறு சிறு ஊழியர்களை அவங்க என்ன செய்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம ஊழியக்காரோடு இணைந்து ஊழியத்தை ஊழியக்காரருக்கு மட்டும் அந்த பொறுப்பு, நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவரோடு இணைந்து நாம் இறங்கி செயல்படும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்தோம். தேவன் என்னுடைய குடும்பத்தை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த இவளும் பார்த்தீங்கன்னா MBA முடிச்சுட்டு இந்த வருஷம் முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். தேவன் அவளுக்கு என்ன செய்வார், அந்த 3 பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு இவளையும் ஆசீர்வதிப்பார். இவளும் சண்டே கிளாஸ் யூத் எல்லாமே எடுப்பா, நல்லா பாடுவா, ஒழுக்கம் பண்ணுவா. அப்படியா பிள்ளைகள் என்ன செய்யணும், பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறார்கள். இன்னைக்கு நாம் மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும், ஊழியத்துக்குள்ள இறக்கணும். பார்த்தீங்கன்னா இறக்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த தெபேராளை போல நாமளும் என்ன செய்வோம், நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிற ராஜா. விழி தெபேராளை விழி என்று கர்த்தாவே, அவிதமாய் ஆண்டவரே நாங்கள் விழிப்புள்ள மக்களாய், ஜாக்கிரதை உள்ள மக்களாய், அசதியாய் இராமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களாய் இருக்க என் தேவன் எங்களை தகுதிப்படுத்தபடியா நாங்கள் சொல்லிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலே சகோதரிகளோடு ஆண்டவரை ஐக்கியப்படுத்தி சிறிது நேரம் உண்மை தியானிக்க கிடைத்த இந்த கிருபைக்கா ஸ்தோத்திர ராஜா. இந்த சிறு ஆண்டவரே சிறு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறேன் ராஜா. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய திருச்சபை விசுவாச குடும்பங்களையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆவியானவர் தான் எங்களை வல்லமையாக எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக சொல்லிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் சொல்லிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.